காதல் வாழ்க்கையில நல்ல இனிமையை நீங்கள் பெற முடியும். இருந்தாலும் உங்களுடைய ஈகோவும் கூடவே சேர்ந்து வளர்ந்துகிட்டே போங்க. அந்த மாரி ஈகோ உங்க காதல் வாழ்க்கையை கண்டிப்பாக அழிச்சிரும். நல்ல தருணங்களை பயன்படுத்திக் கொண்டு நீண்ட கால அடிப்படையில நீங்க உங்க சூழ்நிலையிலிருந்து சிறப்பாக பிளான் பண்ணி ஒர்க் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் அதாவது ஜனவரி மாதம் 2024 வருடம் 5ஆம் தேதியிலிருந்து 11 ஜனவரி 2024 வரையிலான ஒரு வார கால மார்கழி 20 முதல் மார்கழி 26 வரையிலான ஒரு வார கால ராசி பலன்களை நமது கன்னிராசி நண்பர்களுக்காக இந்த வீடியோல காண இருக்கிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம நமது கன்னியுடைய ராசி பலன் சேனலோட இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இந்த வார ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இந்த வாரத்துல கிரக நிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது 3 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக ஜனவரி 8ஆம் தேதி 2024 வருடம் ஜனவரி 8 திங்கட்கிழமை அன்னைக்கு, அதாவது மார்கழி 23ஆம் தேதி அன்னைக்கு முதலாவது மாற்றம் சந்திர பகவான்க. அவர் துலாமிலிருந்து விருச்சிகத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சுக்கிரனுடன் இணைந்து கொள்கிறாருங்க. அதே வேளையில புதன் பகவானும் நகர்கிறாங்க. புதன் பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசிற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாயுடன் இணைந்து 3 கிரக சேர்க்கையாக மாறிவிடுகிறார். கடைசி மற்றும் 3வது மாற்றமாக ஜனவரி 10ஆம் தேதி அன்னைக்கு புதன்கிழமை, அதாவது மார்கழி மாதம் 25ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசிற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகங்களுடன் இணைந்து கொள்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நமது கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப அவசியமாக செய்து முடிக்கக்கூடிய சில செயல்பாடுகளை பற்றிய நல்ல ஒரு பிளானை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுவீங்க. அது உங்களுக்கு வெற்றிகளுக்கான நல்ல வழிகாட்டுதலை ஏற்படுத்தி தரும். முக்கியமான சில நண்பர்களுடைய துணை கொண்டு கடினமான வேலைகளை கூட செய்ய முற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. புதிய நபர்கள் அறிமுகங்கள் நிறைய கிடைக்கிறதுனால நட்புறவுகள் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆனால் தேவையில்லாத வாக்குவாதங்களை எல்லாம் நீங்க தவிர்க்க வேண்டியது இந்த வாரம் உங்களுக்கு நல்லது. அதன் மூலமாக பல நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். வாக்குவாதங்கள் யாரு கூட இன்னைக்கு வேண்டாம். இந்த வாரம் கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள். எதிர்பாராத செலவுகளை இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சில காரியங்களை பார்த்தீங்கன்னா ஆர்வமே இல்லாமல் நீங்க செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்கிறது. பத்திரம் தொடர்பான பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்க பணிகளை கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கணுங்க. சிந்தனை போக்கில கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உங்களுக்கு நீங்களே பெருமை பேசி தெரியறதெல்லாம் கண்டிப்பாக கூடாதுங்க. தற்பெருமை பேசி தம்மட்டம் அடிக்க கூடாது. சில நபர்கள் அப்படி இருப்பாங்க, எல்லா நபர்களும் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் உங்களுடைய தற்பெருமைகளை நீங்களே பேசிக்க கூடாதுங்க. அதை குறைச்சிக்கிறது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. திடீர் பயணங்கள் நீங்க மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். உங்க செயல்பாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பற்றின்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு இந்த வாரம் அமைந்துள்ளதுங்க. வாகனம் தொடர்பான பழுதுகள் எதாவது இருக்குது அப்படின்னா அதை சீர் செய்து இயக்குவீங்க. உங்க பேச்சு திறமை பயன்படுத்துங்க. ஏன்னா நாவன்மையின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். சாதகமான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு உங்களது பேச்சு திறமை கண்டிப்பாக உறுதுணையாக அமையுங்க. நீங்கள் வேலையோடு சேர்த்து உங்கள் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த முடியும். அதுக்காக நீங்க ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி செயல்படுவது இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க. ஏன்னா தேக ஆரோக்கியம் தான் உங்களது ஆரோக்கியத்திலிருந்து தான் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக உங்களது காரியங்கள் வெற்றியை பெறுவதற்கான அடிப்படை விஷயமாக அமையும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபார வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை நீங்க சுயதொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் கூடுங்க. அதுக்கேற்ப உங்களுக்கு வரவுகளும் வந்து சேருங்க. செலவுகள் கொஞ்சம் இருக்கும்போது வரவுகளும் உங்களுக்கு வந்து சேரும்போது பேலன்ஸ் ஆகிடும். இருந்தாலும் நீங்கள் கடினமாக உழைக்கிறீங்க இல்லையா, அந்த உழைப்புக்கேற்ப ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய கஸ்டமர்களுடைய வேலைகள்லாம் நீங்க சீக்கிரமா செஞ்சு கொடுத்து நல்ல பேர் வாங்கணுங்கிறது உங்களுக்கு ஒரு கட்டாயமான தேவையாக இருக்கலாம். அதனால அவசர கதியில துரிதமாக நேரங்காலம் பார்க்காம நீங்க உங்க வேலைகளை முடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுங்க. புதிய கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் படுத்துறதுக்காக கொஞ்சம் நீங்க ராப்பகல உழைக்கக்கூடிய சூழல்கள் கூட உங்களுக்கு ஏற்படலாங்க. ஆனா கூட்டு தொழிலில் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்குங்க. பண பொறுப்பில் இருக்கக்கூடிய கேஷியர் போன்றவர்களை நீங்கள் அடிக்கடி கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கேஷியர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களை கண்காணிக்காமல் விட்டீங்கன்னா உங்கள் சட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டையில் தண்ணி வெளியே போகிற மாதிரி உங்கள் பணம் லீக் ஆகிட்டே போகும். கொஞ்சம் அதில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, அதை செலவு பண்ணுறதா ரொம்ப கட்டுப்பாடாக வச்சுக்கிறதா ரொம்ப அவசியம். அதை நீங்கள் கண்காணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். வியாபாரம் சார்ந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு லாபகரமாகவே அமைதுங்க. அதனால் இந்த வாரம் வியாபாரிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாரம். நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அப்போ தான் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி டக்குன்னு வந்துகிட்டே இருக்குங்க. அதனால் நீங்கள் எப்பயுமே அப்டேட்டடாக நம்ம வீடியோ தினசரி நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெனிஃபிட் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டனை அழுத்தி விடுங்க நண்பர்களே. சரிங்க, நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், உத்தியோகத்தில் இருக்கிறேன், எனக்கு எப்படி இருக்கும் இந்த வாரம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகள் ஆசைப்பட்டபடி அவர்களுடைய விருப்பப்படி சில முக்கியமான காரியங்களை உடனடியாக செய்து முடிக்கக்கூடிய கட்டாய சூழலில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் ஆஃபீஸ் வேலை போகிறதே வேலை செய்கிறதுக்கு தானே. அதனால் நீங்கள் உங்கள் காரியங்களை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் திறம்பட உங்களோட டேலண்ட்டை நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். சக நண்பர்களுடைய பணிகளையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய சூழல் ஏற்படலாம். பணிச்சுமை
கூடக்கூடிய யோகம் சில பேருக்கு இந்த வாரம் உங்களுக்கு அமையும். அதனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட உங்க பணிகளை மேற்கொள்ளுங்கள். கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்க. அதனால உங்க பணிகளை சிறப்பாக நீங்க மேனேஜ் பண்ணிக்க முடியும். நான் இந்த வாரத்தோட நடுப்பகுதியில உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான ப்ரெஷர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா, உங்க மனசுல எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா, ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றது உங்களுக்கு பழக்கமான விஷயமாக அமையும். அதனால உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. உங்க வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. காரிய வெற்றிகள் அதிகம். இந்த வாரம் உங்களுடைய வருமானங்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. அதன் காரணமாக வருமானம் வரும்போது சேமித்துப்பதற்காக நீங்க கொஞ்சம் நேரத்தை கொஞ்சம் செலவிட்டு திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும். திட்டமிடலை மேற்கொண்டு உங்கள் பணத்தை எங்கே சேவிங்ஸ் செய்யணும் அப்படின்றத பெஸ்ட்டான சேவிங்ஸை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஸோ அற்புதமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுங்க. நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் சேமிப்பை நீங்கள் செய்வது, முதலீடுகளை மேற்கொள்வது உங்களுக்கு அதிகமான நன்மைகளை பெற்றுத் தருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். நிறைய யோசனைகள் நீங்கள் மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்குவீங்க. ஆனால் உங்களுடைய யோசனைகள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் பெறாமல் போயிடலாம். அதிகமாக உங்கள் யோசனைகள் யாரும் கேட்க மாட்டாங்க, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படலாம். நீங்கள் தனிமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகுங்க. தனிமையை தவிர்த்து விடுங்கள். ஏன்னா இந்த தனிமையின் காரணமாக உங்கள் வாழ்க்கையுடைய வேகம் குறைஞ்சிரும். அதனால நீங்கள் தேவையில்லாத சில டென்ஷன் அல்லது உங்களுடைய முக்கியத்துவம் இல்லாத சில சூழ்நிலை ஏற்படும் போது நீங்கள் தன்னம்பிக்கை குறைவை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரம் உங்கள் அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக உங்களால் முடிக்க முடியும். அதை நம்புங்க. பண வருமானம் அதிகரிக்கும். காதல் வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான லவ் அஃபெக்ஷன் உங்கள் காதலர் கூட இந்த வாரம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதை நீங்கள் உணர முடியுங்க. ஆனால் உங்களுடைய ஈகோவும் கூடவே சேர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஈகோ அதிகரிக்கக்கூடாதுங்க. அது ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கமாக அமைந்துவிடும். அதனால உங்கள் ஈகோவை விட உங்கள் உறவு தான் முக்கியங்கிறதை புரிந்து கொண்டு உங்கள் காதலருடன் நீங்கள் அதிகமான அன்பை தாராளமாக நீங்கள் செலுத்துவது, முக்கியத்துவம் கொடுப்பது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் கவனமாக மேற்கொள்ள வேண்டும். நீண்ட காலமாக உங்கள் காதலர் நீங்கள் சந்திக்க முடியாமல் போனது அப்படின்னா அதுக்காக நீங்கள் வருத்தப்படலாம். கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய தவறான புரிதல்களை இப்போ சரி செய்திருங்க. அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை இன்னும் இனிமையாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. திருமணமானவர்கள் அற்புதமான நல்ல ஆதரவை, அன்பான பரிசினை உங்களது வாழ்க்கை துணையிடமிருந்து பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். அதனால நல்ல ஒரு நெருக்கமான சூழல் கணவன் மனைவியிடையே ஏற்படக்கூடிய இந்த யோகமும் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். காதல் தருணங்களை சிறப்பாக நீங்கள் அமைத்துக்கொள்ள உங்கள் காதலர் அல்லது உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் சின்ன சின்ன சுற்றுலா போகிறதுக்கு பிளான் பண்ணலாங்க. அதன் மூலமாக காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது போயிட்டு தாங்க இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக சமாளிச்சிருவீங்க. உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் நீங்கள் கிடைக்கும்போது சுறுசுறுப்பு இன்னும் அதிகமாகுங்க. குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக பண வரவுகளும் நல்ல ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவி இருக்கக்கூடிய அனுசரணை காரணமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. உங்களுக்கு இந்த வாரத்தில் மூத்த சகோதரர் அல்லது சகோதரி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவருடைய ஆதரவு நீங்கள் நினைச்சு பார்க்காத அளவுக்கு கிடைக்கும். எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க. பல பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும். இருப்பினும் பிரச்சனைகளை நீங்கள் தீர்ப்பதற்கு தயக்கமே காட்ட தேவையில்லைங்க. பிரச்சனைகள் நீங்கள் மற்றவங்க கூட ஷேர் பண்ணி அதை தீர்க்கறதுல முன்னுரிமை கொடுத்து செயல்படுவது, பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்து கொள்ள துரித நடவடிக்கைகளை மேற்கொள்வது ரொம்ப அவசியம். மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிகரமான ஒரு வாரமாக மாணவர்களுக்கு இந்த வாரம் அமையுங்க. ஏன்னா நிறைய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு தேடி வரும். வெற்றிகரமாக உங்கள் வாய்ப்புகளை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்கள் கல்வி பணிகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. ஒவ்வொரு ப்ரெஷர்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக விலகி இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அந்த ப்ரெஷரை நீக்கிக்கொள்ள எதிர்மறையான எண்ணங்களை தவிர்க்க வேண்டுங்க. நல்ல பாசிட்டிவான எண்ணங்களை வைத்துக் கொள்ளும்போது எந்த விதமான மன அழுத்தத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் உங்களது படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் உழைக்க முடியும். அதை மாணவர்கள் கட்டாயமாக மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு வெற்றிகரமான நல்ல வாய்ப்புகள் சேருது. இந்த வாரம் பரிகாரங்கள் என்னென்ன பண்ணால் இன்னும் நன்மைகளை நீங்கள் பெற முடியும்னு பார்க்கும்போது, திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்கள் விநாயகர் பெருமானை வழிபடுங்கள். அருகம்புல் மாலை செய்து அதை விநாயகருக்கு சூட்டி வழிபடுவது நல்லது. கருடாழ்வரை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் போய் வழிபட்டு வாருங்கள். காரிய வெற்றிகள் கிடைப்பதற்கு கருடாழ்வர் வழிபாடு உங்களுக்கு நல்ல உதவிகரமாக அமையுங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட மறந்துடாதீங்க. மேலும் பிடிக்கலனாலும் என்ன விஷயங்கள் நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். உங்கள் கருத்துக்கள் தாராளமாக வரவேற்கப்படுகிறது. இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்த போகக்கூடிய உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மறக்காம சேனலோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொண்டு, இன்றைய தின ராசி பலன்கள் எப்பொழுது அமைந்ததோ அதுபோல அடுத்த வார ராசி பலன்களையும் தினசரி ராசி பலன்களோடு உங்களை நான் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இருப்பேன் நண்பர்களே. Thank you friends. Have a wonderful week this week.